நந்தவனம் என்ற அழகான காட்டுல மிட்டு என்ற கிளி கொய்யா தோட்டம் ஒன்று வச்சிருந்துச்சு. மிட்டுக்கிளி அந்த கொய்யா தோட்டத்துக்கு ரொம்ப தூரத்துல இருந்து தண்ணீரை எடுத்து வந்து ஊற்றி பராமரித்து வந்துச்சு. அந்த சமயத்தில் சோனா குருவி மிட்டுக்கிளியோட தோட்டத்துக்கு வந்துச்சு. என்ன சோனா, புதுசா இந்த பக்கம்லாம் வந்திருக்க? ஆமாம் மிட்டு, நான் உணவு தேடி இந்த பக்கமாக வந்தேன். அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலாம்னு தான் வந்தேன். என்ன சோனா, உனக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? என்ன இருந்தாலும் தயங்காம கேளு. மிட்டு, நான் புறா தோட்டத்தில் காவ காக்கிற வேலை பார்த்து வந்தேன். இப்போ அந்த தோட்டத்துலையும் விளைச்சல் குறைவாக இருக்கிறதுனால என்னைய வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. இங்கே ஏதாவது வேலை இருக்கா மிட்டு? சோனா, இப்போ என் தோட்டத்திலையும் எந்த கனிகளும் இல்லை, எல்லாம் காயாகவே இருக்கு. இந்த காய்கள் அனைத்தும் கனிகளாக மாறின உடனே உன்னைய வேலைக்கு கூப்பிடுறேன். இப்படியே சில நாள் கடந்து சென்றுச்சு. மிட்டுக்கிளி தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது கோழிக்காகம் அங்கே வந்துச்சு. என்ன மிட்டு, எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க? நான் எப்படி ஜாலியாக தினமும் கிடைக்கிற உணவை சாப்பிட்டு சந்தோஷமாக வாழுறேன், நீ ஏன் இப்படி இருக்க? கோரி, நீ எப்படி வேணும்னாலும் இருந்துக்க. எங்கள் அம்மா அப்பா உழைச்சிதான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. நான் எப்படி இருக்கணும்னு நீலாம் சொல்லக்கூடாது. இங்கிருந்து நீ உடனே கிளம்பு என்று இப்படி கூறியவுடன் கோரிக்காகம் அங்கிருந்து பறந்து சென்றது. மிட்டு, என்னையவா திட்டி அனுப்புன? நான் உனக்கு சரியான பாடம் புகுத்துறேன். அதற்கான நாள் ஒரு நாள் வரும். மிட்டு கிளி உழைச்சதற்கு பலனாக அதனுடைய கொய்யா காய்கள் அனைத்தும் கனிகளாக மாறிக்கொண்டிருந்துச்சு. எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நான் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு பலனாக எனது கொய்யா காய்கள் அனைத்தும் கனிகளாக மாறுகிறது. இப்போவே இந்த கொய்யா கனிகள் அனைத்தையும் பறித்து சந்தையில் போய்விட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு மிட்டு கொய்யா கனிகளை பறித்து சந்தைக்கு சென்று கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் மிட்டுக்கிளி சென்று கொண்டிருப்பதை கோரிக்காகம் பார்த்துவிட்டது. மிட்டுக்கிளியை பழி வாங்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். நான் இப்போவே மிட்டு தோட்டத்துக்கு போய் கொய்யா கனிகள் அனைத்தையும் பறித்து செல்கிறேன் என்று கூறிய கோரி மிட்டுக்கிளி இந்த கொய்யா தோட்டத்தில் இருந்த கொய்யா கனிகளை பறித்து விட்டு சென்றது. பின் சந்தைக்கு போய்விட்டு வந்து பார்த்த மிட்டுக்கோ அதிர்ச்சி காத்திருந்தது. அடக்கடவுளே, இப்போ சந்தைக்கு போய்விட்டு வருவதற்குள் எந்த பறவை எனது கொய்யா கனிகளை திருவிட்டு சென்று விட்டதே. நான் இப்போதே என் தோட்டத்தை பாதுகாக்க சோனாவை போய் கூப்பிடுகிறேன். மிட்டு, நான் கண்டிப்பாக உன் தோட்டத்தில் யார் திருடுறான்னு கண்டுபிடிச்சி தரேன். நீ ஒன்றும் கவலைப்படாமல் போ. நான் கண்டிப்பாக உன் தோட்டத்தை பாதுகாக்கிறேன். எந்த பறவைதான் கொய்யா கனிகளை திருடுகிறது என்பதை பார்ப்பதற்கு சோனா ஒரு புதரின் பின்னாடி ஒளிந்து பாதுகாத்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் கோரிக்காகம் பழங்களை திருடுவதற்காக அங்கே வந்தது. ஐயோ திருடி, ஐயோ திருடி, எல்லாரும் ஓடி வாங்க என்று சோனா கூறி கத்தனவுடனே மிட்டுக்கிளி அங்கிருந்து வேகமாக வந்துச்சு. பின் கோரிக்கு புரியும்படி இந்த பறவையும் தக்க தண்டனையை கொடுத்தார்கள்.